ஊராட்சி ஒன்றியத்தில் திருமதி அம்புஜம்மா என்பவர் பதிவார உறுப்பினராக இருந்து இன்று வயது முதிர்வு காரணமாக ஓய்வு பெற்றுள்ளார். அதே மாதிரி அனுமந்தபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் பணிபுரிந்து வரும் திரு ஜெய்சங்கர் என்பவர் வயது முதிர்வு காரணமாக இன்று ஓய்வு பெற்றுள்ளார். அதற்காக எந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்புஜம்மா என்பவர்கள் 40 ஆண்டு காலமாக கிளம்பரம் ஊராட்சி ஒன்றியத்தில் பதிவார உறுப்பினராக பணிபுரிந்து வருகிறார். அவர்கள் அவர் பணி ரொம்ப சிறப்பாக இன்று வரை எந்த தொந்தரவு இல்லாமல் சிறப்பாக பணியாற்றி கிளம்பரத்துக்கு ஒரு பேர் இதாக பணியாற்றி வந்திருக்கார். அவர் குடும்பத்தரும் அவரும் நல்லா இதாக வாழணும். அதே மாதிரி அவர் இதுவரைக்கும் 40 ஆண்டு காலமாக எவ்வளவு அதிகாரிகள் வந்தாலும் அவர் முன்கொடையாக இருந்து அவர் நல்லது கெட்டது எல்லாமே அவரு தான் பண்ணி செய்வாங்க. கல்யாணம் ஆகட்டும், ஒரு ஓய்வூதிய ரிட்டையர்மெண்ட் ஆகட்டும், அவரு சொந்த செலவுல எல்லாமே சேர்ந்து ஒருத்தருக்கு நல்லா உதவி செய்யணும். இது மாதிரி ஒரு கூட நிறுத்தம் பண்ணி அதிகாரிகள் இது இல்லாம இவங்க ஒரு நம்ம கிளம்பரம் பிளாக் ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு சொல்றதுக்காக அவர் ஒருவருடைய இருந்து எல்லா ஃபங்க்ஷனு எது இருந்தாலும் இவரு எல்லாத்துக்கும் முன்னுரிமையாக இருந்து நம்ம அம்புஜம்மா அவர் இதுவரைக்கும் அவர் சொந்த செலவுல ஏகப்பட்ட இது பண்ணி இதுவரைக்கும் நல்ல காரியங்களை தான் செஞ்சிருக்காரு. அவர் இதுவரைக்கும் ஒத்துழைப்பு தான் நம்ம கிளம்பரம் ஒன்றியத்துல இருந்தது. அதே மாதிரி சிறப்பாக நல்லா வேலை செஞ்சு இதுவரைக்கும் எந்த பாரபட்சம் இல்லாம நம்ம அரசு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கிளம்பரம் ஒன்றியத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்காங்க. வணக்கம். நம்முடைய கேலமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலே பதிவரை எழுத்தராக பணிபுரிந்து இந்த மாதத்தின் இறுதி நாளான 31/5/2026 வயது முதிர்வின் காரணமாக பணி ஓய்வு பெறும் சகோதரி அம்புஜம்மா அவர்களுக்கும், அதே போல சீரிய முறையில் சிறப்பான முறையில் உயரதிகாரிகள் வரும் பொழுதெல்லாம் கூட நம் தமிழருக்குரிய சிறப்பான ஒரு பண்பாடான விருந்தோம்பல் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நமக்கு அவருடைய பகுதிக்கு செல்லும் போதெல்லாம் நல்லபடியாக உபசரித்து அந்த நிகழ்வுகளை வழிநடத்தும் அன்பு சகோதரர் ஜெய்சங்கர் அவர்களும் இந்த மாதத்தில் பணி ஓய்வு பெற உள்ளார்கள். இந்த நிகழ்வினை சிறப்பிக்கும் விதமாக இந்த நேரத்திலே இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழாவிற்கு இந்த மாலை நேரத்திலே அனைவரும் அவர்களை வாழ்த்தும்படியாக வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த நிகழ்வின் முதல் நிகழ்ச்சியாக வரவேற்புரையாகவும் தலைமையேற்று நடத்தும்படியாகவும் வட்டார வளர்ச்சி அலுவலர், வட்டார ஊராட்சி மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம ஊராட்சி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 31/5/2026 அன்று ஓய்வு பெற உள்ள நமது பதிவரை உதவியாளர் அவர்களுக்கும் நமது ஊராட்சி செயலர் அவர்களுக்கும், அதாவது வயது முதிர்வு காரணமாக ஓய்வு பெற உள்ளதை தொடர்ந்து இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைத்து நிலை அலுவலர் பணியாளர்களுக்கும் மற்றும் அவரது உறவினருக்கும், அனைத்து ஊராட்சி செயலருக்கும், சத்துணவு பணியாளருக்கும் சார்பாகவும் ஊராட்சி ஒன்றிய சார்பாகவும் அனைவரும் வருகின்ற வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஆபீஸ்க்காக நல்ல ஒரு இத்தனை நாள் 40 வருஷத்துக்கு மேல எல்லாருமே எங்க ஆபீஸ்ல நல்லபடியா ஒரு ஒர்க்கை பண்ணி கொடுத்துருக்காங்க. என் நேரம் காலம் தவறாம எல்லாருமே எந்த டைமா இருந்தாலும் அது சிச்சுவேஷன் ரொம்ப அர்ஜென்டான ஒர்க் எதுவா இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடத்திட்டு இருக்கோம். அவங்களுடைய மன நிம்மதியும் செல்வமும் வருங்காலத்துல எல்லாமே நல்லா இருக்கணும்னு நாங்க வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி, வணக்கம். இன்று கிளம்பரம் ஊராட்சி ஒன்றியத்தில் 40 ஆண்டு காலமாக பணிபுரிந்து 60 வயது அடைந்து இன்று ஓய்வு பெறும் நமது திருமதி அம்புஜம்மா அவர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளராக பணிபுரிந்து ஓய்வு பெறும் திரு ஜெய்சங்கர் அவர்களையும் இன்று ஓய்வு பெறும் இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அலுவலர்களும் மற்றும் சத்துணவு பணியாளர் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊராட்சி செயலர்கள் ஆகியோரை வருகிற வரவேற்கிறோம் என்பதை அரசு ஊழியர்களுக்காகவும் நலனுக்காகவும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு மிக சுறுசுறுப்பாகவும் தன்னலம் கருதாது பல்வேறு போராட்டங்களில் பங்காற்றிய தோழர் இன்றிருந்து அரசு பணியை நிறைவு செய்திருக்கிறார். ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு புறம் வருத்தமாக உள்ளது. இந்த அருமையான ஒரு தோழரை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் இழந்துள்ளது
ஆனால் இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியா இருக்கிறது, இவர் பல்வேறு மகளிர் தோழர்களை ஒரு முன்னுதாரணமாக ஊரக துறையில் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அவரை மனதார வாழ்த்தி பாராட்டுகிறது. அதே போன்றே தோழர் ஜெய்சங்கர் அவர்களையும் இந்த ஓய்வு காலம் முழுவதும் முழு ஆரோக்கியமாகவும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பணி நிறைவு விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் புரட்சிகரமான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். பெறக்கூடியவர்கள் முகத்திலே ஒரு மகிழ்ச்சி தெரிகிறது. அதே போல அவரை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய உங்களுடைய இதயத்திலும் ஒரு மகிழ்ச்சி இன்று வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த அலுவலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கும் மேலாக மிக அற்புதமாக ஒரு பணியாற்றிய ஒரு சிறந்த தோழர் அம்புஜம்மா அவர்களை நான் இந்த நேரத்தில் பாராட்டுவது மிக பொருத்தமாக ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். நான் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்து ஓய்வு பெற்ற ஒரு அரசு ஊழியர். நான் ஓய்வு பெற்று 4 ஆண்டுகள் ஆகிறது. இருந்தாலும் தோழர் என்ன ஞாபகம் வச்சிருந்து நீங்க கட்டாயமா வரணும் தோழர் அப்படின்னு சொன்னதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு நான் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு அரசு பணியில் ஒரு அரசு ஊழியர் மகிழ்ச்சியாக ஓய்வு பெறுவது என்பதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னு சொன்னா இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் என்பது ஒரு ஊழியரை எப்படியெல்லாம் இந்த காலி பணியிடங்கள் என்பது அந்த அரசு ஊழியருக்கு எப்படிப்பட்ட சிரமத்தை ஏற்படுத்துகிறேன் என்பது ஒரு அரசு ஊழியராக இருந்து நான் அதை சந்தித்திருக்கிறேன். ஒரு 3 அரசு ஊழியர்கள் செய்யக்கூடிய வேலையை ஒரு அரசு ஊழியர் செய்யக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கும். 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் என்பது இன்றைக்கு அரசு துறைகளிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் நம்முடைய சகோதரி நம்முடைய தோழர் இன்றைக்கு அரசு பணியிலிருந்தே ஓய்வு பெற்றிருக்கிறார் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்ப இன்னைக்கு பணியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக பணியாற்றுவதற்கும் அவர்கள் மகிழ்ச்சியாக ஓய்வு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு துறைகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என்பதற்கான தொடர்ச்சியான நம்முடைய இயக்கத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி அம்புஜம்மாவை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. தோழர்களே, உங்களுக்கு இங்க வந்திருக்கக்கூடிய பல்வேறு தோழர்கள் இளம் வயதில் இருக்கக்கூடிய தோழர்கள். உங்களுக்கு 2003ஆம் ஆண்டு நிகழ்வுகள் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் 2003ஆம் ஆண்டு அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அரசு ஊழியர்களுடைய எல்லா ஓய்வூதிய பலன்களையும் ஒற்றை அரசாணையில் நீக்கினார். பென்ஷன் உட்பட அனைத்து நம்முடைய உரிமைகள் என்பது பறிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அரசு ஊழியர்களாக நாங்கள் போராடிய பொழுது கிட்டத்தட்ட 1,76,000 பேர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார்கள். மீண்டும் பணிக்கு சேர்ந்த பிறகு அந்த பறிக்கப்பட்ட உரிமைகள் ஒவ்வொன்றாக நமக்கு கிடைத்தது என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அன்றைக்கு அரசாணை என்ன சொன்னது தெரியுமா? யாரும் சங்கத்தில் சேரக்கூடாது, சங்கத்திற்கு யாரும் உதவியும் செய்யக்கூடாது, யாரும் போராட்டம் நடத்தக்கூடாது என்ற ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை இன்றைக்கு இயற்றினார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அந்த சட்டத்தை எல்லாம் ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு தொடர்ச்சியான சங்க பணிகளிலே ஈடுபட்டது. நான் தேன்கனிக்கோட்டை வட்ட செயலாளராக இருந்து அன்றைக்கு கிளமங்கலத்தினுடைய வட்டாட்சி அலுவலகத்தில் நான் மெம்பர்ஷிப் போடுறதுக்காக நான் வரேன். பழைய பில்டிங் இங்க அப்படி நான் வரும்போது பல்வேறு தோழர்கள் அன்றைக்கு பழைய தோழர்கள் மெம்பர்ஷிப் போடுறதுக்கு தயக்கம் காட்டினார்கள். என்ன காரணம்? அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு உத்தரவு போட்டிருக்கு, யாரும் சங்கத்தில் சேரக்கூடாது, சங்கத்திற்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது, அப்படி மீறி செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு பயமுறுத்தல் ஆணை என்பது அன்றைக்கு நடைமுறையில் இருந்தது. நாங்க மெம்பர்ஷிப் கேட்கும் போது அதெல்லாம் அரசாணை அப்படிதாங்க போடுவாங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, மெம்பர்ஷிப் போடுங்கன்னு கேட்கும் போது பல தோழர்கள் தயக்கம் காட்டினார்கள். இந்த அலுவலகத்திலிருந்து கடைசியிலிருந்து ஒரு குரல் கேட்டது. தோழர் அம்புஜம்மா பேசினாங்க, சார் நான் மெம்பர்ஷிப் போடுறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. மிலே தோழர்களே, நேரா அவங்க சீட்டுக்கு நாங்க போய் முதல் உறுப்பினர் பதிவாக தோழர் அம்புஜம்மா அவர்களுக்கு 2003ஆம் ஆண்டு நாங்கள் உறுப்பினர் பதிவை நாங்க போட்டோம் அரசு ஊழியர் சங்கத்தில். அன்றைக்கு அரசு ஊழியர் சங்கத்திற்கு என்னுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்ற துணிச்சல் மிக்க ஒரு போராளியாக அன்றைக்கு தோழர் அம்புஜம்மா அவர்கள் இருந்தார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்படிப்பட்ட இன்றைக்கு பெண்கள் என்று சொன்னால் அவர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய துணிச்சல் பெற்றவர்கள் என்பதை இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு நிகழ்வுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட போராளிகளாக நீங்கள் பெண் தோழர்கள் உருவாக வேண்டும், ஆண் தோழர்களும் உருவாக வேண்டும். நாம் போராடி பெற்ற உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். இழந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் எடுக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தோழருடைய பணி ஓய்வு காலம் என்பது மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அவர்களை வாழ்த்தி, அதே போல நம்முடைய தோழர் ஜெய்சங்கர் ஊராட்சி செயலாளர் அவருடைய ஓய்வு காலமும் மிக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று உங்கள் இருவரையும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி தோழர்களே. ஒரு நிமிஷம் தயவுசெய்து சைலண்டா இருங்க. இந்த இனிய பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் வட்டார வளர்ச்சியாளர், வட்டார ஊராட்சி அவர்களே, வட்டார வளர்ச்சியாளர், கிராம ஊராட்சி அவர்களே மற்றும் முன்னிலை பொறுப்பேற்று இருக்கும் அண்ணன் வந்திருந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம். ஆனா நீங்க இருக்கணும் மெயின்.
இந்த இனிய விழாவிற்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், சத்துணவு நிர்வாகம் மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் இதர பணியாளர் அனைவருக்கும், மண்டல வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கும் மற்றும் இதர பணியாளர்களுக்கும் ஊராட்சி செயலர் சங்கத்தின் சார்பாக இனிய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேடம் அவங்க வந்து 40 வருஷமா உத்தியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 40 ஆண்டு காலமாக ஊரக வளர்ச்சித்துறையிலே பதிவரை எழுத்தராக தன்னுடைய பணியை துவங்கி இன்று வரை பதிவரை எழுத்தராக அதுல இருந்து ஒரு படி மேல போய் பதிவரை உதவியாளராக வந்து தன்னுடைய பணியை வந்து நிறைவு செஞ்சுக்கிறாங்க. அன்று அவர்கள் பணியில் சேரும் போது எனக்கு வந்து ப்ரமோஷன் வேணாம் அப்படின்ற ஒரே ஒற்றை வரி எழுதி கொடுத்ததுனால அவங்க கூட வேலையில சேர்ந்த பூரா இன்னைக்கு உதவி இயக்குனர் நிலையில இருந்து எல்லாருமே வந்து பணி ஓய்வு பெற்று இருக்கிறாங்க. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் 2 ஒருங்கிணைந்த மாவட்டத்துல இவங்களுக்கு கிட்ட ஒர்க் பண்ண ஓயாவா இருந்து எல்லாம் ஒர்க் பண்ண பூரா இன்னைக்கு வந்து உதவி இயக்குனர் நிலையில இருக்கிறாங்க. அவங்க வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. தனக்கு பணி உயர்வு வேண்டான்ற ஒரு இது. தயவு செஞ்சு இனி வருங்காலத்துல இருக்கிறவங்க யாருமே பணி உயர்வு வேணாம், எனக்கு அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியாது, அந்த பய உணர்வை வந்து போக்குங்க. பயந்தவங்க என்னைக்கும் வாழ்றதா சரித்திரம் கிடையாது. பயப்படக்கூடாது. இன்னைக்கு அவங்க வந்து கலெக்டரேட்ல அவங்க வந்து நம்மளாம் ஃபங்க்ஷன் பண்ணிருப்போம். உதவி இயக்குனர் நிலையில ஏதோ ஒரு போஸ்ட்ல இருந்துப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆபீஸ்ல பாத்தீங்கன்னாக்கா வீடியோ இருக்கிறாரா, என்ஜினியர் இருக்கிறாரா, அம்மா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கனாக்கா அந்த இடத்துல நிரந்தரமா இந்த பிடிஓ ஆபீஸ்ல இப்போ ஆபீஸ் என்னைக்கு ஓபன் ஆச்சோ அன்னைக்கு வந்து இன்னைக்கு வரையும் அவங்க தான் இருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் வராங்க போறாங்க, ப்ரமோஷன் வருவாங்க போயிடுவாங்க, திரும்ப வேற ஸ்டேஷன் போயிடுவாங்க. அவங்க மட்டும் தான் இங்கே இருக்கிறாங்க. இந்த அலுவலகத்துக்கு யார் வந்தாலும், ஒரு கடை வாடகை கட்டுற வந்தாலும் சரி, ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரி வந்து ஏதாவது வந்து பிடிஓ இருக்கிறாரான்னு கேட்க வந்தாலும் சரி, இல்ல வேற யாராவது ஏதாவது ஒரு பணம் ட்ரெஸரி கட்டணும், நான் வெளியில இருக்கிறமா ஒரு 5000 ரூபாய் கேஷ் ரேட்டை கொடுத்துருங்கன்னு சொன்னாலும் சரி, இது அனைத்திற்கும் இந்த ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் நடக்கிறதுக்கு மூல காரணமாக ஒரு தொலைத்தொடர்புத்துறை ஒரு அலுவலரா நம்ம வந்து இருந்த வந்து நம்முடைய அம்புஜம்மா மேடம் தான். இது வந்து 100க்கு 100 சரியான ஒரு இது. அதே மாதிரி ஆபீஸ்ல எந்த ஒரு கம்யூனிகேஷனாலும் அவங்க வந்து பண்ணுவாங்க. யாருகிட்டையும் எந்த முகசுளிப்பும் கிடையாது. நாமளே ஏதோ கோவத்தை திட்டிட்டு போயிட்டா கூட 2 நாள் கழிச்சு அவங்களே பேசிடுவாங்க. போனாக்கா கம்பல்சரியா பழக்கம் இருந்தாக்கா டீ வாங்கி தராம யாரையும் அனுப்ப மாட்டாங்க. பழைய ஆபீஸ்க்கு புது ஆபீஸ்ல டீ வாங்கி வரதுக்கு இல்ல, ஏன்னா பழைய ஆபீஸ்க்கு வரையும் ஆப்போசிட்ல டீ கடை இருக்கும். யார் போனாலும் ஃபார்மலி மேடம் டீ இல்லையான்னு சொன்னா சரி, உடனே காசு எடுத்து கொடுத்து டீ வாங்கி சொல்லுவாங்க. இனி அந்த யாரு நம்ம கேட்க போறோம் நமக்கு தெரியாது. உண்மை அதுதான். யார்கிட்ட கேட்க போறோம், இல்ல யார் ஆபீஸ்ல இருக்கிறாங்க, இல்ல மேடம் கொஞ்சம் சொல்லுங்கன்றது யார் கேட்க போறோம்னு தெரியல. ஏன்னா கேட்டா கரெக்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருமானு நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய வந்து பணியை வந்து சிறப்பா செஞ்சுருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து இந்த ஒன்றியத்தில் இருக்கிறவங்க யாருமே மறக்க முடியாது. குறிப்பா ஊராட்சி செயலாளர்கள், ஒவ்வொரு ஊராட்சியாளர் இருக்கிறவங்க 25 இருந்து 30 வருஷம் நாங்க இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தேவையான, எங்களை பத்தி எந்த விதமான புகார் வந்தாலும் சரி, இல்ல எங்களை பத்தி ஏதாவது ஒரு தவறுதான ஒரு கருத்து வந்தா கூட உடனே அடுத்த நிமிஷம் போன் பண்ணி உங்களை பத்தி இப்படி வந்துருக்குது என்னன்னு பாத்துக்கோங்க, எங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்க. அந்த மனநிலை வந்து இனி வருங்காலத்துல எல்லாருக்கும் இருக்குமான்றது தெரியாது. அந்த ஒரு நல்ல ஒரு மனம் கொண்டவங்க அவங்களுடைய இந்த வயதுல வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை என்னன்னு தெரியும். கொஞ்சம் சென்ட்ரல்ல வந்து அவங்களுடைய கணவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களே அந்த குடும்பத்தை சுமை தாங்கி போன்று அப்படியே நிலை நிறுத்தி இன்னைக்கு வந்து அவங்க 2 பொண்ணுங்களையும் ஒரு ஸ்டாண்டர்டா கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறாங்கனாக்கா அவங்களுடைய விடாமுயற்சி ஒரு திடகரமான ஒரு மனநிலை தான். அவங்க மாதிரி நம்மளாம் வந்து இருக்கும்னா ரொம்ப வந்து உண்மையில பெரிய விஷயம் அவங்க. அதே மாதிரி அலுவலக பணியாளர்கள் ஆகட்டும், கடைநிலையிலிருந்து உயர்நிலையில இருக்கிற எந்த பணியாளர் ஆகட்டும், அந்த பணியாளர் வந்து தன்னை தேடி வந்து ஒரு பத்திரிகையோ இல்ல தன்னை வந்து தொலைபேசியில வந்து அழைச்சி இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன்னு சொன்னா 99.99% அவங்க வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷனை வந்து கேப் இல்லாம மெயின்டைன் பண்ணுவாங்க. இனி இது போன்ற ஒரு அலுவலர் வந்து நம்ம ஊராட்சி ஒன்றியம் கிளம்புறதுக்கு கிடைக்குமான்றது எங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும், நிறைப்புகளோடு இருக்கணும், உயர் செல்வத்தோடு இருக்கணும், அவங்க பெண்டு பிள்ளைகளோடு நல்லா வாழ்ந்து தன்னுடைய உடல்நிலையை நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஓய்வுக்கு பிறகு வரக்கூடிய அந்த தொகையை வந்து யாரை நம்பி, நான் யாரும் தப்பா இருந்து யாரை நம்பி யாருகிட்டையும் கொடுக்காதீங்க. உங்களுடைய வருங்கால சேமிப்புக்கு ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பேங்க்ல டெபாசிட்டோ உங்களோட நம்பிக்கையான ஆளுங்க ஏதோ ஒரு முதலீடு செஞ்சு அந்த வர பணத்தை வச்சு உங்க பேர பிள்ளைங்களுக்கும் உங்களுடைய உடல்நிலையை நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு வயசான ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களையும் பாத்துக்கோங்க. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா நீடோடி வாழணும் என்று தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் சார்பாக உங்களை வந்து வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக எங்க அண்ணன் ஜெய்சங்கர், அவர் என்னன்னு தெரியல, எப்பவுமே வந்து எதுக்கும் வெக்கப்பட மாட்டாரு. இந்த ஃபங்க்ஷன் வைக்கணும்னு தெரியல, பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணும்போது எதுக்கோ கூட்டு வருவாங்கன்ற மாதிரி வேணவே வேணான்றாரு. வேணவே வேணாம். இது வந்து அம்புஜா மேடம் மட்டும் 15 நாளா ஓடிட்டு இருக்கு. அவங்க வந்து சேர்ந்து வச்சுக்கலாம், நாம வந்து நாங்க ரெடியா இருக்கிறோம், என்ன ஏதோ பண்ணிக்கலாம். 15 நாளா அவர் பிடிக்க முடியல. வீடியோ போய் கேட்கறாரு, ஓடிடுறாரு, ஓடிடுறாரு, செல்லா பண்ணிடுறாரு. இவங்க 2 பேரும் போய் விபிஆர்சி பில்டிங் வந்துடுறேன்றாரு. அப்புறம் பார்த்தாக்கா வீட்டுல போய் உட்காந்துக்கிறாரு. வில்லேஜ் போறாரு, வீட்டுக்கு போறாரா இல்ல எந்த வீட்டுக்கு போறாரா தெரியல. அது வேற ஒரே பிரச்சனை வருது. இவர் கண்டுபிடிக்கவே முடியறது இல்ல.
அப்படி இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன்ல வந்து இவர் கலந்துக்கிறாருனாக்கா இவரை பார்த்தாலே தெரியும் அவரு, அதாவது எதுக்குமே ஆசைப்படாத ஒரு ஆள் அவரு. உழைப்புன்னா என்னன்றது இவர்கிட்ட நம்ம கத்துக்கலாங்க. எப்பயும் எந்த உயர் அதிகாரி வந்தாலும் லுங்கி கட்டி தான் ஆபீஸ் போவாரு, ஆனா அவருடைய பணியை 100% கரெக்டா செய்வாருங்க. அதே மாதிரி நம்மளுடைய, அதாவது இவர் ஒரு நடமாடும் உணவகம் மாதிரி. வீடியோ சாருக்கு தெரியும், எங்க சார் காணுமே, யாரு நம்ம ஆபீஸ் ஸ்டாப்புக்கு யாரு போனாலும் அனுமந்தாபுரம் விபிஆர்சி பில்டிங்ல அவங்களுக்கு தேவையான உணவை சொன்ன ஒரு அரை மணி நேரத்துல, அது அறுசுவை உணவோடு, வெஜ்னா வெஜ், நான் வெஜ்னா அந்த மாதிரி சாப்பாடை ரெடி பண்ணிட்டு அவரு சாப்பிட மாட்டாரு. அப்படியாப்பட்ட ஒரு ஈகை குணம் கொண்டவர். எங்களுக்கெல்லாம் மூத்தவர் அவர். அடுத்து இவரு அச்சா, இவர் இன்னும் 36 மாசம் கழிச்சு இவர் வீட்டுக்கு அனுப்புறோம், இப்ப இவருக்கு வீட்டுக்கு அனுப்புறோம். ஆனா இவர் வந்து எதுக்கோசரம் இந்த தயங்கனான்னு தெரியல. நாம ஒரு துறையில நாம பணி செய்யறோம், இதே மாதிரி அலுவலக பணியாளர்கள் அவ்வளவுதான். ஊராட்சி செயலாளர்னா நீங்க எதுவும் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா புத்தாண்டு வரும்போது ஊராட்சி செயலர் விட்டுட்டு நீங்க தனியா ஃபங்க்ஷன் பண்ணீங்க எல்லாருமே சேர்ந்து. அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு சமத்துவ பொங்கல் கொண்டாடுனீங்க, பஞ்சாயத்து செயலர் எல்லாம் விட்டுட்டு பண்ணீங்க. உங்களை விட 100 மடங்கு செலவு பண்ணி எங்களுக்கும் பண்ண தெரியும். ஆனா நாம் ஒரு வயிற்றில் பிறவாத சகோதரர்கள் சகோதரிகள், ஆனா நீங்க அதை நினைச்சுக்க மாட்டீங்க. ஆனா நாங்க ஒண்ணு செஞ்சா அதை உங்களை விட்டுட்டு இனிமே செய்ய மாட்டோம், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுல இருந்தாலும் சரி ஆச்சுங்களா. அதனால வந்து இவர் வந்து தன்னுடைய உடம்ப பாத்துக்கோங்க. 2 பசங்க நல்லா பாத்துக்கணும், நல்லா பார்த்து அந்த அம்மாவை நீங்க பாத்துக்கோங்க, அந்த அம்மா இவரை பாத்துக்கோங்க. அவருக்கு நல்லா டெய்லி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாரு, அங்க தண்ணி வரல, அங்க லைட் எரியல, அங்க டிச்சு ரம்பி போயிட்டு இருக்குன்னு. இனி இந்த டென்ஷன் எல்லாம் கிடையாது. 3 வேளை சாப்பாடு போடுங்க, 4 வேளை வேலை வாங்குங்க. நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். 3 வேளை சாப்பாடு போடுங்க, 4 வேளை ஆடு மேய்க்கினா விடுங்க, ஜாலியா இளையராஜா பாட்டு கேட்டு போய் ஆடு மேய்க்கிட்டோம். அதை விட லைஃப்ல வேற எதுவும் கிடையாது. எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அந்த ஒரு நிம்மதி கிடைக்காதுங்க. நீங்க தூங்கும் போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இளையராஜா பாட்டு கேட்டு பாருங்க, எவ்வளவு நிம்மதியா இருக்கும் தெரியுமா. ஜாலியா இருங்க சார், எந்த டென்ஷன் இல்லைங்க சார். அந்த தொட்டி அங்க ரம்பல இதெல்லாம் இல்ல. அதனால வந்து நல்லா இருங்க, நல்லா இருந்து நீங்க உங்களுடைய குடும்பத்தின் உடல்நிலையை பார்த்துக்கோங்க. நீங்களும் உங்களுடைய குடும்பம் மேலும் மேலும் வளர்ந்து வாழ்ந்து இன்புற்று பண்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி ஊராட்சி செயலர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற எனதருமை தோழர்களே, இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற வட்டார வளர்ச்சி அலுவலர், வட்டார ஊராட்சி மற்றும் கிராம ஊராட்சி அவர்களே, இந்த விழாவினுடைய கதாநாயகர்களாக அமர்ந்திருக்கின்ற எனதருமை தோழர் பதிவரை உதவியாளர் தோழர் அம்புஜம்மா அவர்களே, அனுமந்தபுரம் ஊராட்சியினுடைய ஊராட்சி செயலாளராக பணிபுரிந்து இந்த மாதம் பணி நிறைவு செய்ய இருக்கின்ற தோழர் ஜெய்சங்கர் அவர்களே, மற்றும் இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவினை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கின்ற எனது அன்பார்ந்த தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பிலும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்த தோழர்களே, ஒவ்வொரு பணியாளரும் பணியில் சேர்ந்தது முதல் தன்னுடைய பணி நிறைவு காலம் வரை பல்வேறு வகையான தடைகளை எல்லாம் தாண்டி அந்த பணி புரியும் போது பணியில் இருந்து விட்டால் போதும் ஓடிவிடலாம் என்கின்ற நிலையில் பணிபுரிந்திருந்த நாம் அவ்வளவு தடைகளையும் அவ்வளவு சுமைகளையும் தூக்கி கொண்டு குடும்பம் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த அமைப்பு முறைக்காக அந்த குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் நம்முடைய வாரிசுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் அரசு அலுவலர்களுடைய உயர் அலுவலர்களுடைய ஆணைக்கு அடிபணிந்து ஒவ்வொரு நாளும் கரும்பு எவ்வாறு அந்த சக்கரத்தில் சிக்கி ஒரு பிசைந்து வெளியே வந்து நம்ம சாராகவும் சக்கையாகவும் வெளிப்படுகிற அந்த நிலைதான் அரசு அலுவலர்களுடைய இன்றைய நிலை. அந்த நிலைகள் அதையெல்லாம் தாண்டி பணி ஓய்வு பெறுவது என்பது அரிதினும் அரிதான ஒரு நிகழ்வு. அதுவும் பணி நிறைவை இவ்வளவு தோழர்களுக்கிடையில் மனநிறைவோடு கொண்டாட கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம் தோழர்களுக்கு, அதுவும் ஊரக வளர்ச்சி துறையில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால்
அதை எவ்வாறு மனதார வாயார வாழ்த்துவது என்று சொல்வதற்கில்லாத அளவில் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், ஒவ்வொரு துறையிலும் பல்வேறு சுமைகள் இருந்தாலும் கூட அந்த சுமைகளை எல்லாம் தாண்டி நாம் குடும்பத்திற்காக உழைப்பதற்கு, சிந்திப்பதற்கு நேரமே ஒதுக்காமல் பணிபுரிந்த காலங்கள் எல்லாம் கடந்து இன்று நல்ல முறையில் 2 தோழர்களும் பணி நிறைவு செய்திருக்கிறார்கள். இந்த பணி நிறைவு செய்திருக்கின்ற இந்த தோழர்கள் தன்னுடைய அந்த பணிபுரிந்த காலங்களில் பல்வேறு வகையான நிலைகளை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறார்கள். நாம் இப்போ ஒற்று நோக்க வேண்டியது என்னவென்றால், ஒவ்வொரு அரசு பணியாளரும் பணி நிறைவு செய்கிறோம், பணி நிறைவுக்கு பிறகு, பணி நிறைவிற்கு முன்பு, பணியின் போது என்று பிரிக்க வேண்டிய நிலையில் உள்ளோம். பணி புரிவதற்கு முன்னால் ஃபர்ஸ்ட் பணி கிடைக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. வேலை வாய்ப்பற்ற நிலை இப்போ தமிழ்நாட்டில் எவ்வாறு இருக்கிறது என்று தெரியும். சோ படித்துவிட்டு பணி இல்லாமல் இருக்கின்ற தோழர்களுடைய நிலை ஒருபுறம், அவன் பணிக்கு வந்த பிறகு பணி சுமை ஒருபுறம், பல்வேறு வகையான அந்த நிரப்பப்படாத காலி பணியிடங்களுக்கு இடையில் அல்லாடி கொண்டிருக்கின்ற நிலை ஒருபுறம். இதையெல்லாம் தாண்டி நாம் பணி நிறைவு செய்கிறோம் என்று நினைத்தால் அந்த பணி நிறைவு செய்வதில் பல்வேறு வகையான தணிக்கைத்தரைகள் உட்பட பல்வேறு வகையான சுமைகள் கடக்க வேண்டியுள்ளது. இதற்கிடையில் நாம் என்ன எல்லாம் செய்கிறோம் என்று சொன்னால், சங்க பணிகளில் சரித்திரம் படைக்க வேண்டியிருக்கிறது. பாரதிதாசன் தான் சொல்லுவார், தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் தான் உண்டு என்போன், சிறியதோர் உள்ளம் கொண்ட கடுகு போல் உள்ளம் கொண்ட சிறிய வீணன் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன் என்று சொல்வார். தெருவில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு பயனற்ற சிறிய வீணனாக நாம் கடந்து செல்லக்கூடாது. அதை ஒரு தன்னுடைய வாழ்வை ஒரு சேவை அடிப்படையில், ஒரு நிறைவான அடிப்படையில் இதை ஒரு வெற்றிகரமாக செலுத்த வேண்டும் என்கின்ற முறையிலே நம்முடைய அம்முஜம்மா தோழர் அவர்கள் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறையினுடைய மாவட்ட பொறுப்பாளராக, மகளிர் ஒருங்கிணைப்பாளராக இருந்து தற்போது வரை வழிகாட்டி இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட அமைப்பாளராக இருந்தது மற்றற்ற மகிழ்ச்சி. அவரை வாழ்த்துவதில் மற்றற்ற ஒரு மனமார்ந்த புகழாரங்களை இந்த நேரத்தில் சூட்டுவதற்கு கடமைப்பட்டுள்ளேன். சங்கம் என்று சொன்னாலே விட்டு விலகி ஓடக்கூடிய சோழர்களுக்கு இடையில் ஒரு துணிவோடு இந்த நிலையெல்லாம் இந்த மாவட்ட பொறுப்பாளர் அளவிற்கு உயர்ந்த இந்த தோழரை நாம் எல்லாம் மனதார கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். தன்னுடைய துணிவு என்பது ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள இயலாது. மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய திருட்டை தன் தந்தையிடம் ஒத்துக்கொண்ட துணிவு இருந்த காரணத்தினால் தான் அவர் மகாத்மா ஆனார். அதே போல தொழுநோய் வந்த நோயாளிகளை தொடுவதற்கு கூட அச்சப்படுகின்ற நிலையில் அவர்களுக்கெல்லாம் தொட்டு சிகிச்சை கொடுத்த காரணத்தினால்தான் தெரேசா அவர்கள் அன்னை தெரேசா ஆனார்கள். அதே போல தன்னுடைய நிலையில் கராத்தே மாஸ்டராக இருந்து நம்மளுடைய புருஸ்லி பல்வேறு கட்டங்களை எல்லாம் தாண்டி வந்த நிலையில் தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் யாருக்கும் வேண்டாம் என்று சொல்லி ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு எழுதி கொடுத்து சென்றார். அதற்கும் துணிவு வேண்டும். அவருடைய வழியில் வந்த ஒவ்வொரு தோழர்களுடைய வரலாற்றையும் புரட்டி பார்த்தால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் சேவை மனப்பான்கு செய்வதற்கு ஒரு தனிப்பட்ட துணிவு வேண்டும். அதுபோல தன்னுடைய தியாகங்களை, தன்னுடைய ஒரு துளி மணித்துளியையும் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சங்கத்திற்காக, தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்திற்காக இந்த நம்முடைய அம்முஜம்மா தோழர் அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள். தனி ஒருவராக பல்வேறு மாவட்ட மாநாடுகளுக்கும் மாநில செயற்குழுவுகளுக்கும் இரவு 2 மணிக்கு வந்தா கூட ஒண்டியாவே வந்து ஒன்றிய போவாங்க. ஏதாவது ஒண்ணு முழுமையான ஒரு செயல்பாடுகள், சங்க செயல்பாடுகளில் முழுமையாக ஈடுபட்டு இந்த அலுவலகத்தை மூடி சீல் வைப்பதற்கு கூட முன்னாடி நின்ற தோழர் அவர் என்றால் உண்மையிலேயே நாம் பாராட்ட கடமைப்பட்டுள்ள தோழர். அது எதற்காக என்று சொன்னால், இந்த மனப்பாங்கு ஒரு முன்னோடியான மனப்பாங்கு. இந்த மனப்பாங்கு நம்முடைய ஊழியர்களுக்கு இவர் வழிகாட்டியாக இருந்தது. இவரை போன்ற தோழர்கள் அனைவரும் ஒரு புத்துளிர் கொண்டு அவருடைய வழியில் வெற்றி நடை காட்டி வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த நேரத்தில் அவரை மனதார வாழ்த்துகிறேன். காரணம், நாம் அரசை எதிர்ப்பதற்காக இல்லை. தன்னுடைய உரிமைகள், ஏற்கனவே இருக்கின்ற உரிமைகள் பறிபோய்கின்றிருக்கின்றன. புதிதாக பெறுவதற்கான உரிமைகளை பற்றி பேசவில்லை. புதிய உரிமைகளை நாம் கேட்கவும் இல்லை. ஏற்கனவே இருக்கின்ற உரிமைகள் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கங்கள் பறித்துக் கொண்டிருப்பதை எல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காக
நாம் களமாட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த களமாட வேண்டிய சூழ்நிலையில் தான் நாம் சங்கத்தில் நம்முடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின்றி ஒற்றுமையாக செயல்பட்டு பல்வேறு நிலைகளில் நாம் அதையெல்லாம் தாண்டி பல்வேறு சுமைகளை ஒழுக்க நடவடிக்கைகள் எல்லாம் தாண்டி நாம் ஈடுபட்டு வெற்றி காண வேண்டியிருக்கிறது. இது போன்ற தோழர்கள் இந்த சங்க பணியில் இருந்து வெளியே செல்வது உண்மையிலேயே மிக வருத்தமான நிகழ்வு. இந்த தோழருக்காக நம்முடைய சங்கத்தின் சார்பிலே ஒரு கவிதை வடித்து ஒரு சீல்டு கொடுப்பதற்காக இருக்கிறோம். அந்த கவிதையில் அவரை பற்றி முழுமையாக அந்த இதில் வடித்திருக்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, ஒரு நிமிடம் உற்று நோக்குங்கள். அச்சம் எதற்கென, அச்சம் எதற்கு என துச்சமாய் எண்ணி, பயம் எதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு துச்சமாய் எண்ணி அறிவாயதம் இது என, நல்லா புரிஞ்சுக்கணும், அறிவாயதம் இது என சங்கவழி நின்று கண்களின் ஒளியாம் எரிமலை பிளம்பாம். போர்க்கொடி களத்தில் களமாடும் போது கண்களின் ஒளியாம் எரிமலை பிளம்பாம், அணிந்திடும் ஆபரணமாம் தைரியமும் தன்மானமும் வளரும் தலைமுறைக்கு வழிகாட்டியாய் நின்று ஏறிடும் மலை உச்சிக்கு படிக்கல்லாய் அமைந்து குன்றா மணிவிளக்காய் ஓடி மின்னல் கீட்டாய் நற்பண்பு நிறைந்த நதி என ஓடி வீரத்தின் பால் விதை நெல்லாய் ஆகி விளைநிலத்தில் வித்தன விழுந்து சங்கப்பணியில் சரித்திரம் படைத்தாய். வாழ்க நம் தோழர் அம்புஜம் வாழ்க. புயலை எதிர்க்கும் திறன் உருவாக்கி மலையை உடைக்கும் உளி என நின்று விடியலை தேடும் விண்மீனாகி விழுந்தாலும் மீண்டலும் நெஞ்சுறுதி கொண்டு அலட்சியமின்றி லட்சியம் கொண்டு வீர நடை போட்டு வெற்றியம் கண்டு எதிர்த்திடும் படைகள் திக்கெல்லாம் சிதற அரியணை ஏறிய படி நிறைவு செய்தாய். வாழ்க தோழர், பல்லாண்டு வாழ்க. நோய் நொடியின்றி 100 ஆண்டு வாழ்க. பணி நிறைவில் பாராட்டு இந்த பார்ப்போட்டும் சீராட்டு. வாழ்க அம்புஜம். அம்புஜம் என்றால் நீரில் பிறந்த தாமரை என்பர். பற்றிய இதழ்களாய் நாங்கெல்லாம் பரிதவிக்கிறோம், பட்டிய இதழ்களாய் பரிதவிக்கிறோம். பறந்தாய் தோழி பணி நிறைவு என்று, பறந்தாய் தோழி பணி நிறைவு என்று, நிறைந்தாய் தோழி நீயே எங்கள் நெஞ்சன. வாழ்க தோழர், வளமுடன் இனியும் நோய் நொடியின்றி 100 ஆண்டு வாழ்க. இந்த சேவைக்கு பாரதிதாசன் கூட ஒரு கவிதை படைத்திருக்கிறார். அதையும் இந்த இடத்தில் நான் சாட்டிட கடமைப்பட்டுள்ளேன் தோழர்களே. நல்லாவின் பால் முழுதும் ஆவண மாடு, நல்ல மாடு கொடுக்கிற பால், நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கறதில்ல. நறும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கு இல்லை. நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கு இல்லை. நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கும் இல்லை. பல்லாரம் கனி முழுதும் மரத்துக்கும் இல்லை. பன்னரம்பு இசைக்கின்ற நல் இசையும் யாழுக்கு இல்லை. எல்லாமே பிறருக்கு உதவியாக இருந்துதான் இருக்கிறது. ஆகவே நாமும் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று சுப மாணிக்கனார் எழுதியிருக்காங்க. அதற்கு அதை இவருக்காக எழுதியது என்று சொன்னால் கண்டிப்பாக பொருந்தும். அவ்வளவு ஒரு சங்கத்தினுடைய விஷயத்தில் அவர் நிஜமாகவே நம்மோடு தோல் நின்று தோல் கொடுத்து இந்த நிலையில் நம் அனைத்து இந்த கிளமங்கலத்தினுடைய ஊராட்சிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அந்த தோழர் வாழ்வாண்டு வாழ வேண்டும். அதே போல ஊராட்சி செயலாளர் பணி என்பது ஒரு சாதாரண பணி அல்ல. அந்த பணி அவருடைய தோழரினுடைய குணநலன்களை பற்றி எனக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த சுமையினுடைய பணிகளை எல்லாம் கடந்து வரக்கூடிய விஷயம் மிகப்பெரிய விஷயம். கல்லிலும் முள்ளிலும் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று எவ்வாறு சபரிமலைக்கு அந்த செல்கின்ற ஒரு தோழன் சொல்கிறானோ அதுபோல கல்லாகவும் இருக்கும், முள்ளாகவும் இருக்கும், பல்வேறு வகையான சுமைகளாகவும் இருக்கும். அத்தனை சுமைகளையும் தாண்டி ஒரு ஊராட்சி செயலாளன் நம்முடைய தோழன் எல்லாத்தையும் தாண்டி அரசு அதிகாரிகளுடைய அழுத்தங்களை எல்லாம் தாண்டி அந்த இடத்தில் வந்து ஒரு ஊராட்சி செயலாளராக நல்ல முறையில் பணி நிறைவு செய்திருக்கிறார் என்றால் அவரையும் நான் வாழ்த்துகிறேன். அவரும் குடும்பத்துடன் குழந்தைகளுடனும் நன்றாக வாழ வேண்டும், நோய் நொடிகளின்றி 100 ஆண்டு வாழ வேண்டும். என் பேரு அம்புஜம்மா, புதுசாமி பொண்ணு. நாங்க எங்க அப்பா இறந்ததுனால எனக்கு இந்த வேலை கிடைச்சது. 1985 நான் இதே ஒரே ஆபீஸ்ல இருந்து பல அரசு அலுவலர்களை, மேலதிகாரிகள், எனக்கு அடிமட்டத்தில் இருக்க எல்லாருமே சந்திச்சு எல்லாரோட உறுதுணையோட நான் நல்லபடியா வேலை செஞ்சு முடிச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த பாராட்டு விழா இவ்வளோ சிறப்பாக நடக்கும்ட்டு நான் எதிர்பார்க்கல. என் மேல இவ்வளோ அன்பு கொண்டு இத்தனை பேர் வந்து என்னை வாழ்த்தி பாராட்டியமைக்கு மிக்க நன்றி. அதே போல் நான் வீட்டில் வந்து கொள்ளன்றதுனால நான் வேலைக்கு சேரும்போது எங்கள் தம்பிக்கு ஒரு 6 வயசு இருக்கும், தங்கச்சிக்கு ஒரு 9 வயசு.
நான் தான் கொஞ்சம் முன்னே இருந்து எங்கள் வயதான எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கெல்லாம் வளர்த்தாங்க. சத்துணவு வாயாவாக இருந்து எங்கள் 3 பேரும் இவ்வளோ கரை சேர்த்துனாங்க. அதுக்கப்புறம் நான் வேலை சேர்ந்ததுக்கப்புறம் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணி 3 பேரும் இது பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நாங்கள் நல்ல நிலைமையில இருக்கிறோன்னா அதுக்கு எனக்கு இந்த வேலையும் எங்களோட அம்மா தான். என்னோட நீண்ட காலம் பயணம் பண்ணது எங்கள் அம்மாவுக்கு அடுத்து இந்த வேலை தான். அவ்வளோதான். அதனால எனக்கு கூட பணிபுரிந்த அனைவருக்கும் என்னை பாராட்டு. பல பேரை நான் சந்திச்சிருக்கேன். எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்கெல்லாம் அலுவலகத்திலேருந்து மேல் மட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். எல்லாரும் என்னோட அன்பாக தான் இருந்திருக்காங்க. நான் வந்து சந்தோஷம் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பேன் நான். ஏன்னா இங்க சந்தோஷம்னா இங்க பணி ஓய்வு பெறும்போது அதை எல்லாரும் முன்ன நின்று நடத்தி நான் அதை முன்ன நின்று செய்யும்போது எனக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்பவுமே பல பேரோட ஓய்வு பெறும்போது நான் முன்ன இருந்து எல்லாருடைய கூட பணிபுரிய அலுவலர்களோட எல்லாருக்கூட சேர்ந்து ரொம்ப ஓய்வு பெறும்போது இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொருத்தரையும் பிரியும் போது அதே போல் யாராவது ஒரு மாறுதலில் போகும்போது கூட எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அந்த பஸ்ஸில் யாராவது ட்ரான்ஸ்ஃபரில் போன கூட எனக்கு அழகு வந்துடும். இப்போ கொஞ்சம் அது நானே பக்குவமாயிட்டு இது பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம்னா ஒவ்வொருத்தர் இங்கேருந்து வெளியே அனுப்பும் போதும் அதே போல் ரிட்டையர்ட் ஆகி வெளியே போனவங்க வந்து ஏதாவது பழைய ரெக்கார்டு ஏதாவது வேணும்னு கேட்டால் எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு முன்னே இருந்து அவங்களுக்கு என்னால் முடிஞ்சது எந்த ரெக்கார்டு கேட்டாலும் என்னால் முடிஞ்சது செஞ்சு தருவேன். அவங்க போகும்போது ஒரு நன்றி சொல்லிட்டு போவாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப கஷ்டம் வேண்டாம் வேலையே வேண்டாம் அந்த மாதிரி எதனா இருக்கா? இல்ல அந்த மாதிரி நான் எப்பவுமே நினைச்சது இல்லை. இது வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சி செய்யறேன். ரொம்ப டார்ச்சர் எல்லாம் எதுவும் இல்லை. அது எவ்வளவு டார்ச்சர்லாம் அதை நான் சமாளிச்சுப்பேன். அந்த மாதிரி எதுவும் இல்லை. கஷ்டமா இங்க இருந்து போகணுன்ற மாதிரி எண்ணம் எப்பவுமே இருந்தது இல்லை.